வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இங்கிலீஷ பொறுத்த வரைக்கும் பொதுவா லெஸ் இஸ் மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டா கிறிஸ்பா பேசணும் அப்படின்ட்டு. பட் எல்லா சமயத்திலயுமே நம்ம அப்படியே சின்ன சின்ன சென்டென்ஸா பேசிட்டு இருக்க முடியாது. நம்ம எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நம்ம சொல்ல வர விஷயத்த டீடைல்டா அடுத்தவங்களுக்கு சொல்றது இல்லையா? ஸோ பல சமயங்கள்ல நம்ம லென்த்தியா நல்லா லாங்கா பேச வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு சின்ன சென்டென்ஸ எப்படி நல்ல பெரிய சென்டென்ஸா நல்ல லென்த்தியா லாங்கா உருவாக்குறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நம்ம பார்க்க போற இந்த மெத்தட் ஸ்ட்ரெச்சிங் எ சென்டென்ஸ் இல்லைன்னா எக்ஸ்பேண்டிங் எ சென்டென்ஸ் அப்படின்னு நேட்டிவ் ஸ்பீக்கர் சொல்லுவாங்க. அவங்க ஊர் ஸ்கூல்ல சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குற ஒரு மெத்தட். ஸோ இந்த வீடியோவை பிகினர்ஸ் மட்டும் இல்ல, நீங்க ஒரு பேரண்டாவோ இல்ல ஒரு டீச்சராவோ இருந்து உங்க பிள்ளைங்களுக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னா கூட இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தடை வந்து நம்ம 5Ws மெத்தட் அப்படின்னு நம்ம ஜென்ரலா சொல்லுவோம். அதாவது WH கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? ஹூ, வாட், வேர், வென், வை அண்ட் HO கொஸ்டின் ஹவு. இதையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சின்ன சென்டென்ஸை நல்ல லென்த்தியான லாங்கான ஒரு சென்டென்ஸா ஸ்ட்ரெச் பண்ண போறோம், பெருசாக்க போறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு பையன் சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு பேசிக் சென்டென்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ யாரு அப்படின்னா அந்த பையன். என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா ஹிஸ் ஈட்டிங். ஸோ த பாய் இஸ் ஈட்டிங். என்ன சாப்பிட்றான் அவன்? த பாய் இஸ் ஈட்டிங் எ பீட்சா. இப்போ நாம அவன் எப்படி சாப்பிட்றான் அப்படின்னு நம்ம கேட்க போறோம். பொதுவா ஒரு சென்டென்ஸை ஸ்ட்ரெச் பண்றதுக்கு நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அட்வர்ப்ஸை நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது எதெல்லாம் நவுன் இருக்கோ அதை பத்தின டீடைல்ஸை கொடுக்கறதுக்கு நம்ம அட்ஜெக்டிவ்ஸை யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஒரு விஷயம் நடக்குது இல்லையா? அந்த விஷயம் எப்படி நடக்குது, எங்க நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, இந்த மாதிரியான கேள்விக்கெல்லாம் பதில வந்து நம்ம வந்து அட்வர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்ப இதையெல்லாம் வந்து இந்த சென்டென்ஸ்ல போட்டு இந்த சென்டென்ஸை வந்து நல்லா லென்த்தியா நம்ம ஆக்க போறோம், ஸ்ட்ரெச் பண்ண போறோம். ஸோ அந்த பாய் இஸ் ஈட்டிங் எ பீட்சா அப்படின்னு நம்ம சொன்னோம். அவன் எப்படி சாப்பிட்டான் அப்படின்னு நம்ம கேட்க போறோம். ஸோ அவன் எப்படி சாப்பிட்றான் அப்படிங்கிறப்போ ரெண்டு விதமா நம்ம சொல்லலாம். ஒண்ணு அவன் சந்தோஷமா சாப்பிட்றானா, வருத்தமா சாப்பிட்றானா, அந்த மாதிரி ஒரு கேள்வி வருது. இன்னொன்னு அவன் கையை வச்சு சாப்பிட்டானா, இல்ல ஸ்பூனு, ஃபோர்க்கு, நைஃப் இப்படி ஏதாவது சாப்பிட்டானா, அந்த டீட்டெயிலை நம்ம இப்போ கொடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவன் ஹாப்பியா சாப்பிட்டான் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ த பாய் இஸ் ஹாப்பிலி ஈட்டிங் எ பீட்சா. அடுத்தது அவன் ஒரு ஃபோர்க்கையும் நைஃபையும் வச்சு சாப்பிட்டான்னு சொல்ல போறோம். ஸோ த பாய் இஸ் ஹாப்பிலி ஈட்டிங் எ பீட்சா வித் எ ஃபோர்க் அண்ட் நைஃப். இப்போ வேறுங்கிற கொஸ்டின் எடுத்துக்கலாம். எங்க உட்காந்து அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான்? சிட்டிங் அட் த டேபிள் த பாய் இஸ் ஹாப்பிலி ஈட்டிங் எ பீட்சா வித் எ ஃபோர்க் அண்ட் நைஃப். இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம நல்லா லென்த்தி ஆக்கிட்டோம் இல்லையா? இல்ல இன்னும் கூட இதை லென்த்தி ஆக்கணும் அப்படின்னா இதுல நம்ம இன்னும் அட்ஜெக்டிவ் சேர்க்கல. நீங்க அட்ஜெக்டிவ்ஸை கூட இங்க சேர்க்கலாம். இந்த பாய் அப்படிங்கிற இடத்துல இந்த லிட்டில் பாய், இந்த ஸ்மால் பாய், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டீட்டெயில் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி டேபிள்னு சொல்லியிருக்கோம். அது வந்து டைனிங் டேபிளா, ஸ்டடி டேபிளா, இல்ல ஏதாவது ஒரு கலர் ப்ரௌன் டேபிள், ஏதாவது ஒண்ணு நம்ம சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்லியும் இந்த சென்டென்ஸை இன்னும் கூட கொஞ்சம் லென்த்தி ஆக்கலாம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள்ல அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன சென்டென்ஸ்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறோம். எங்க அம்மா என்ன எழுப்புனாங்க. பொதுவா காலையில கண்ணு முழிச்சு எந்திரிக்கிறத வேக் அப்னு சொல்லுவோம். அதோடைய பாஸ்ட் டென்ஸ் வோக் அப். இதையே நம்ம அடுத்தவங்களை எழுப்பணும் அப்படின்னா யாரை எழுப்பணுமோ அதை வந்து இந்த வேக்குக்கும் அப்புக்கும் நடுவுல யூஸ் பண்ணுவோம். இப்ப என்ன எழுப்புனாங்க அப்படின்னா ஓக் மீ அப். அவனை எழுப்புனாங்க அப்படின்னா ஓக் ஹிம் அப். அவளை எழுப்புனாங்க அப்படின்னா ஓக் ஹர் அப். இந்த மாதிரி நம்ம சொல்ல வேண்டியதுதான். ஸோ எங்க அம்மா என்ன எழுப்புனாங்க. மை மாம் ஓக் மீ அப். இப்போ எப்போ எழுப்புனாங்க அப்படின்னு நம்ம கேட்க போறோம். அட் த பிரேக் ஆஃப் டான். அட் த பிரேக் ஆஃப் டான் அப்படின்னா பொழுது விடிஞ்சது, பொழுது விடியிறப்போ, விடிய காலையில. அட் த பிரேக் ஆஃப் டான் மை மாம் ஓக் மீ அப். இப்போ எப்படி எழுப்புனாங்க, ஹவு. அட்வர்ப் சொல்ல போறோம். சரி, ஆல்ரெடி அட் த பிரேக் ஆஃப் டானே அட்வர்ப் தான், எப்போ அப்படின்றது. இப்போ எப்படி எழுப்புனாங்க, ஜென்டிலா எழுப்புனாங்க. அட் த பிரேக் ஆஃப் டான் மை மாம் ஓக் மீ அப் ஜென்ட்லி. சரி, இப்ப இன்னும் கூட கொஞ்சம் டீடைல்ஸை இதுல ஆட் பண்ணலாம். ஒண்ணு, எங்க அம்மாவுக்கு என்ன மாதிரி அம்மா அப்படின்னு ஒரு அட்ஜெக்டிவை நம்ம சேர்க்கலாம், ஒரு டீடைல் கொடுக்கலாம். எங்க ஸ்வீட்டான என்னோட அம்மா, என்னோட அன்பான அம்மா அப்படின்னு சொல்ல போறோம். மை ஸ்வீட் மாம். அப்புறம் எப்படி எழுப்புனாங்கன்னு சொல்றதுக்கு ஜென்ட்லின்னு சொன்னோம் இல்லையா? கூடவே ஒரு கப் காஃபியோட என்ன எழுப்புனாங்க அப்படி சொல்லலாம். ஸோ அட் த பிரேக் ஆஃப் டான் மை ஸ்வீட் மாம் woke me up gently with a cup of coffee. இதுலயே இந்த காஃபி எப்படி இருந்துச்சு அதை கூட சேர்த்து சொல்லலாம். நல்லா சுட சுட காஃபியோட. At the break of dawn, my sweet mom woke me up gently with a piping hot cup of coffee. At the break of dawn, my sweet mom woke me up gently with a piping hot cup of coffee. இப்போ நல்ல லென்த்தியா இருக்கு இல்லையா இந்த சென்டென்ஸ்?
இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள்ல, நாம இதே சென்டென்ஸ் ஸ்ட்ரெச்சிங்ல காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் இதை எப்படி யூஸ் பண்ணி சென்டென்ஸை ஸ்ட்ரெச் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த அண்ட், சோ, பட் இதையெல்லாம் யூஸ் பண்றப்போ காம்பவுண்ட் சென்டென்சஸ் சொல்லுவோம். அப்புறம் இந்த தோ, ஆல் தோ, ஈவன் தோ, அஸ், சின்ஸ், வென், வைல் இது மாதிரி வார்த்தைகள் இதெல்லாம் வச்சு காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் பண்ணுவோம். ரெண்டுத்தையும் கலந்து கூட நம்ம வந்து சென்டென்ஸை ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே கூட ஒரு சென்டென்ஸ்ல வரலாம். பட் நம்ம வந்து இந்த அண்டுங்கிற வார்த்தையை வந்து ரொம்ப அபண்டன்ஸ் ஆஃப் அண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி அண்டுன்னு போட்டு போட்டு சென்டென்ஸை ஸ்ட்ரெச் பண்ற பழக்கத்தை நம்ம விட்டுடணும். அது வந்து கொஞ்சம் கேட்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நிறைய அண்டு போட வேண்டாம். ஸோ மற்றபடி எல்லாத்தையும் கலந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் அடுத்து நம்ம எடுத்துக்க போறோம். இப்ப நான் போனேன். இதுதான் நம்ம ஸ்டார்டிங் சென்டென்ஸ். சென்டென்ஸோடைய ஸ்டார்டர். ஐ வென்ட். ஆட்டோமேட்டிக்கா நம்மள்ட்ட ஒரு கேள்வினா, எங்க போனேன்? ஐ வென்ட் டு த கிச்சன். எதுக்கு? என்ன பண்ணேன்? அங்க போய் என்ன பண்ணேன்? அங்க போய் ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணேன். ஐ வென்ட் டு த கிச்சன் அண்ட் ஓபன் த ஃப்ரிட்ஜ். இந்த இடத்துல அண்டுன்னு ஒன்று சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஐ வென்ட் டு த கிச்சன், ஐ ஓபன் த ஃப்ரிட்ஜ். இதை தான் நாம ஐ வென்ட் டு த கிச்சன் அண்ட் ஓபன் த ஃப்ரிட்ஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். எதுக்கு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணேன்? ஒய் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போறோம். ஒரு சாக்லேட் எடுக்கலாம்னு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணேன். ஐ வென்ட் டு த கிச்சன் அண்ட் ஓபன் த ஃப்ரிட்ஜ் டு டேக் சாக்லேட். இப்ப திரும்ப கூட கேட்கலாம் நம்ம, ஏன் இப்போ எதுக்கு உனக்கு சாக்லேட்டு? எனக்கு ஏதாவது ஸ்வீட்டா சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஸோ பிகாஸ் வச்சு சொல்ல போறோம். பொதுவா எனக்கு வந்து ஏதாவது ரொம்ப ஆசையா இருக்கு, ஏதாவது சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை வந்து நம்ம ஐ ஹாவ் அ கிரேவிங் ஃபார் அப்படின்னு வச்சு சொல்லுவோம். ஐ ஹாவ் அ கிரேவிங் ஃபார் லட்டு, ஐ ஹாவ் அ கிரேவிங் ஃபார் குலாப் ஜாமுன், ஐ ஹாவ் அ கிரேவிங் ஃபார் சம்திங் ஸ்வீட், இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். எனக்கு வந்து குலாப் ஜாமுன் சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு வந்து லட்டு சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு ஏதாவது ஸ்வீட்டா சாப்பிடணும் போல இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி சொல்றதுக்கு தான் ஐ ஹாவ் அ கிரேவிங் ஃபார் அப்படின்னு போட்டு என்னவோ அது பக்கத்துல அதை நம்ம சொல்லிக்கலாம். ஸோ எனக்கு வந்து சாக்லேட் சாப்பிடணும் போல இருந்துச்சு, இல்லைன்னா எனக்கு ஏதாவது ஸ்வீட்டா சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதனால கிச்சனுக்கு போய் ஒரு சாக்லேட் எடுக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணேன். இதுதான் நம்மளுடைய சென்டென்ஸ். I went to the kitchen and opened the fridge to take chocolate because I had a craving for something sweet. இப்போ இந்த சென்டென்ஸ் எவ்வளவு லென்த்தியா இருக்கு இல்லையா? ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் 4. இதுலயும் நம்ம காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் சென்டென்சஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஹூ அப்படி இல்லை, நம்ம வந்து ஒரு நபரை பத்தி பேசல, ஒரு பொருளை பத்தி பேச போறோம். பால் விழுந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். த பால் ஃபெல். இதுதான் சென்டென்ஸ் ஸ்டார்டர். இதை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலாம். இப்போ இது விழுந்துச்சுனால எங்க விழுந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? இந்த பால் ஃபெல் ஆன் த பாய். ஒரு பையன் மேல விழுந்துருச்சு. அந்த பையன் யாரு? அங்க ஒரு பையன் மரத்தடில உட்காந்துட்டு இருந்தான், நின்னுட்டு இருந்தான், இல்லைன்னா அவங்க அம்மாவோட நின்னுட்டு இருந்தான், ஏதோ ஒண்ணு நம்ம சொல்லுவோம் இல்லையா? The ball fell on the boy who was standing under the tree. The ball fell on the boy who was standing beside his mom. இல்லைன்னா மரத்தடியில உட்காந்து ஒரு பையன் புக்கு படிச்சுட்டு இருந்தான், அவன் மேல விழுந்துச்சு. The ball fell on the boy who was sitting under the tree and reading a book. இப்படி கூட நம்ம சொல்லலாம். அடுத்தது எந்த பால், எந்த பால் அங்க வந்து விழுந்துச்சு அப்படி ஒரு கொஸ்டினை நம்ம கேட்க போறோம். அது ஒண்ணு இல்லை, என் ஃப்ரெண்ட் ஒரு பாலை உதைச்சான், அதுதான் போய் அவன் மேல விழுந்துருச்சு. ஸோ அந்த பால் எந்த பால் அப்படிங்கிறதுக்கு ஒரு டீட்டெயில் ஆட் பண்றோம். ஸோ அந்த பால் மட்டும் இருந்துச்சு இல்லையா? ஸோ ஒரு டீட்டெயில் ஆட் பண்ணலாம். The ball kicked by my friend fell on the little boy. இந்த இடத்துல நான் பாய்க்கு முன்னாடி கூட ஒரு அட்ஜெக்டிவ் சேர்த்திருக்கேன், little boy, who was standing under the tree. The ball kicked by my friend fell on the little boy who was standing under the tree. இது எப்ப நடந்துச்சு? நாங்கெல்லாம் ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருந்தோம் இல்லையா? அப்பதான். When we were playing football, the ball kicked by my friend fell on the little boy who was standing under the tree. இப்ப பாருங்க, இது சின்ன சென்டென்ஸ் எவ்வளவு லென்த்தி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடை எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன சென்டென்ஸ் எடுங்க, அதை எப்படி ஸ்ட்ரெச் பண்றதுன்னு பார்த்துட்டே இருங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரெச் பண்ண ஒரு சென்டென்ஸை கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.